ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். எப்போவுமே காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே ஆச்சா. சண்டே ஆனவுடனே கொஞ்சம் பொறுமையாக தான் எழுந்தேன். ஒரு 7:30 அந்த மாதிரி தான் எழுந்திருந்தேன். எழுந்தவுடனே பார்த்தா, இப்போ செடி எப்போவுமே ஒரு தடவை போய் பார்ப்பேங்க. செடியை பார்த்துட்டு வந்துட்டு அந்த காஃபி கொண்டு வந்து தருவேன். ப்ரஷ் பண்ணுவேன், உடனே காஃபி கொண்டு வந்து தருவேன் கிருத்திகா. அந்த ஊஞ்சில் உட்காந்து குடிச்சிட்டு அப்புறம் டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கிருத்திகாவுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சமாக தான் இருக்குமா, நாளைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவல் இருந்தது. சரி, அவல் உப்புமா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு இன்றைக்கி அவல் உப்புமா செய்வோம் அப்படின்ட்டு அவல் உப்புமாங்க. ஒன்றும் இல்லை, அந்த அவலை வந்து கொஞ்சம் அப்படியே அலம்பிட்டு மூடிடணும். தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு மூடிடணுங்க. மூடினோடனே ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவல் அப்படியே பொடபடன்னு வந்துடும். ஆனால் அதை அலம்பி தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. வடிச்சிட்டு அந்த அவலை மூடிடணும். அவ்வளோதான். நீங்கள் எத்தனை டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் இது. மூடிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். இன்றைக்கி கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, குடமிளகா இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் பீன்ஸு, கோஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டு இந்த இது இருக்குது பார்த்திங்களா, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த உப்பு 4 பக்கம் படுற மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படப்படன்னு உதுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த அவலை வந்து இதில் போட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, சட்னி வேண்டாம், நாங்கள் எல்லோரும் போர் அடிச்சுதுனாங்க. ஆனால் இந்த வதக்கின அந்த தயிர், தக்காளி, வெங்காயமே கொஞ்சோண்டு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதில் தயிர் ஊற்றிட்டேன். அது வந்து தொட்டுக்கிட்டாங்கல்ல, ரைத்தா மாதிரி தொட்டுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மூடிட்டேன். ஏன்னா அந்த கேரட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போட வேகணும் அப்படின்ட்டு மூடிட்டோடனே அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த தண்ணி பூரா இழுத்துட்டு அந்த கேரட்டு இதெல்லாம் வெந்து போச்சு, வெங்காயம்லாம், தக்காளிலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த அவலில் பார்த்திங்கன்னா பொலப்பொலன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா பொலப்பொலன்னு இருந்ததுங்க. ஊறி அவ்வளோ சாஃப்டாக பொலப்பொலன்னு இருந்தது. அதை கொட்டினாத நம்ம சொன்னால் தான் அது அவல்னு தெரியும், இல்லைன்னா ஏதோ சாதம் அடித்து மூடி வச்சுருக்கோன்னு நினைப்பாங்க எல்லோரும். அதை கொட்டி நல்லா மேலேயும் கீழேயும் கிளறி உப்புமா முடிச்சாச்சுங்க. ஹர்ஷனுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா. அவன் போகிறதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா 8 மணிக்கெல்லாம் ஸ்கூல் கிளம்பிடுவான். அதனால் அவன் வந்து ஒரு 7:20, 7:30 சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அதனால் வந்து அவன் வந்து பசின்னு வந்துட்டான். அதனால் அவனுக்கு கொடுத்தேன். எப்படி இருக்குது என்னன்னு கேட்டால், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, உப்பு நல்லாயிருக்கு, காரம் இருக்கா நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து சொன்னோம். ஒருத்தர் நம்ம சமையல் செஞ்சு அதை ஒருத்தர் சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அதை விட சொர்க்கம் எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் உண்மையிலே சொர்க்கம். ஹர்ஷன் சொன்னது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த உப்புமா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிறது. நன்றி, வணக்கம். செஞ்சு பாருங்கள் ஒருத்தர்.